அனைவருக்கும் வணக்கம். இது உங்க சேனல் கதை விதைப்போம். சிறந்த கதைகளை விதைகளாய் உங்களுள் விதைக்கும் நான் மதுரை அருணா. இன்று ஓர் கவிதை. விருதுப்பட்டியில் ஓர் அதிசயம்தான் நிகழாதோ, அந்த பிரம்மனின் மனதும் கொஞ்சம் மாறாதோ, அந்த பிரம்மனின் மனதும் கொஞ்சம் மாறாதோ, தன்னலமில்லா தலைவனும் தவழ்ந்திட மாட்டானோ, ஆம் குழந்தையாய் தவழ்ந்து வந்து தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றிட மாட்டாயோ. மீண்டும் பிறப்பாய் காமராசா, மீண்டும் பிறப்பாய். உன் கரைபடியா கைகளை காண எங்கள் கண்கள் தான் தவம் இருக்குமே. உன் பிறப்பின் செய்தி கேட்டு நீ கட்டிய அணைகள் தான் ஆர்ப்பரிக்குமே, நீ கட்டிய அணைகள் தான் ஆர்ப்பரிக்குமே. தொழிற்சாலை எங்கும் மலர்ச்சாலை ஆகுமே, நீ கட்டிய தொழிற்சாலை எங்கும் மலர்சாலை ஆகுமே. பள்ளிகள் அனைத்தும் உன் கால்கள் நடக்க சிவப்பு கம்பளம் தான் விரிக்குமே, உன் கால்கள் நடக்க சிவப்பு கம்பளம் தான் விரிக்குமே. ஆண்டுகள் பல கடந்து தொலைத்த பிள்ளையை மீண்டும் கண்ட அன்னையை போல் இந்த பாரத தாயும் மகிழுமே. தொலைத்த பிள்ளையை மீண்டும் கண்ட அன்னையை போல் இந்த பாரத தாயும் மகிழுமே. மீண்டும் பிறப்பாய் காமராசா. பொற்கால ஆட்சியினை மீண்டும் தந்திடு, மதிய உணவு திட்டத்திற்கு மறுமலர்ச்சி தந்திடு. பொற்கால ஆட்சியினை மீண்டும் தந்திடு, மதிய உணவு திட்டத்திற்கு மறுமலர்ச்சி தந்திடு. தமிழகத்தை மேலும் தலைத்திட செய்திடு, விலையில்லா கல்வியை வழங்கிட வந்திடு, விலையில்லா கல்வியை வழங்கிட வந்திடு. காசில்லா மருத்துவம் உன் கைகளினாலே தந்திடு, காசில்லா மருத்துவம் உன் கைகளினாலே தந்திடு. இது போதுமே இந்த தமிழகம் மீண்டும் உயிர் பெற்றிட, இது மட்டும் போதுமே இந்த தமிழகம் மீண்டும் உயிர் பெற்றிட. அதற்கு மீண்டும் பிறப்பாய் காமராசா, மீண்டும் பிறப்பாய். இந்த முறை உன்னை பொக்கிஷமாய் பார்த்து கொள்கிறோம், இந்த முறை உன்னை பொக்கிஷமாய் பார்த்து கொள்கிறோம். மீண்டும் பிறப்பாய் காமராசா, மீண்டும் பிறப்பாய்.